ஹாய்டா டேண்டலைன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக ஷுகார்டோட ஒரு எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். நீங்களாம் கேட்கல, என்ன 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது இப்போ சொல்கிறீங்கன்னு. ஆக்சுவலி எனக்கு டைமே இல்லைடா. நான் ரெக்கார்ட் பண்ணலாம் வரும்போது காலேஜில் ரிசல்ட். ஸோ நான் வந்துட்டு சாக்கு போக்கு சொல்ல விரும்பலை, அதனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று, உங்களெல்லாம் இனிமேல் நான் டேண்டலைன்ஸ் நான் கூப்பிட போகிறேன். பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடில் அவரோட லாஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு சீனே இருந்திருக்கும் டேண்டலைன்ஸ் ஃபீல்டில். ஸோ டேண்டலைன்ஸ் வந்துட்டு சிம்பிள் ஆஃப் லவ். எனக்கு லவ், சப்போர்ட், கேர் கொடுக்குற நீங்கள் தான் எனக்கு டேண்டலைன்ஸ். ஸோ இனிமேல் ஹாய்டா ஆமீஸ் இல்லை, இன்னையிலேருந்து நீங்கள் ஹாய்டா டேண்டலைன்ஸ். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரொடக்ஷன்னு பெருசாக எதுவும் வேணாண்டா, அப்படி கண்டினியூ ஆகும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டோரியோட நேம் வந்து டைம் ட்ராவல் காதல். ஒன் நைட், அதாவது நீங்கள் வந்துட்டு ஜப்பானில் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்கள் நேம் ஆலிஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த நைட் வியூவை அப்படியே வந்துட்டு நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி மெஸ்மரைஸ்டாக. பிகாஸ் வந்துட்டு அந்த நைட் வியூ எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்கையில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டார்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மூன் மட்டும் தான் இருக்குது, நோ ஸ்டார்ஸ். ஸோ நீங்கள் அந்த வியூவை பார்க்குறீங்க. நீங்கள் ஆக்சுவலி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்பா மட்டும் தான், அம்மா கிடையாது. நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்று சைலண்ட்டாக யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன பண்ணலாம் இப்போது. ஆலிஸ், ஒரு முடிவு எடுடி, இப்படியே யோசிக்கிற அப்படியே யோசிக்கிற. சரி, இப்போ ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரணும், என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே எட்டி பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலேருந்து கீழே வந்துட்டு குதிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே குதிக்கிற அந்த ஃபோர்ஸில் வந்துட்டு உங்கள் தலை ஒரு கல்லில் இடித்து அவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஸ்கையை பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு ஸ்கையில் வந்துட்டு ப்ளூவாக வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ கிராஸ் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டே அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9:30 இருக்கும். உங்கள் பாடி சுற்றி அப்படியே வந்துட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. உங்கள் அப்பா செம்மையாக அழுகுறாரு, ஏம்மா இப்படி பண்ண, அப்பா கிட்டே என்ன பிரச்சனைனாலும் சொல்லியிருக்கலாம்ல, அப்பா பார்த்துருப்பேன்ல, அப்பா கிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு என்னம்மா உனக்கு பிரச்சனை, இங்கே பாருமா அப்படி சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. ஸோ உங்களை ஆம்புலன்ஸ்லேயும் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸ் உங்களை செக் பண்ணிவிட்டு, சார் அவங்க சொல்லுங்கள் என்னாச்சு என் பொண்ணுக்கு, அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. என்னை விட்டுட்டு அவள் போயிட்டாளா? இல்லை சார், ஆக்சுவலி வந்துட்டு அவங்களுக்கு மெமரி வரும், கான்ஷியஸ் வரும், பட் எவ்வளோ டேஸ், எவ்வளோ மந்த்ஸ், எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கும் தெரியல. சரி சார், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்லிடுறாரு. ஸோ இங்கே அப்படியே சீன் வந்துட்டு பிளாக் அவுட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே பொறுமையாக கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு என்ன வலிக்குது, சரியான வலிக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டே எழுந்து உட்காடுறீங்க. உட்கார்ந்த உடனே உங்கள் பக்கத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது, இளவரசி. இளவரசியா? யாரை கூப்பிடுறாங்க? இளவரசி, இப்போ உங்களுக்கு உடல்நிலை பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன லாங்குவேஜ் இது, ஐயோ அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு, இளவரசி என்னாச்சு, நீங்களா யார்? இளவரசி, நான் தான் உங்கள் பணிப்பெண் ரெபேக்கா. பணிப்பெண்ணா? ஆமாம் இளவரசி, நான் தான் உங்கள் பணிப்பெண் ரெபேக்கா. இவங்கெல்லாம் வந்துட்டு மருத்துவர்கள் கூட வந்தவங்க. மருத்துவர்களா? நான் யார்? இளவரசி, நீங்கள் தான் இந்த நாட்டோட இளவரசி யூரா. யூராவா? ஆமாம். இது என்ன நாடு? இளவரசி, இது சஃபேர் நாடு. சஃபேரா? இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. சரி, அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இழுத்துட்ருக்கீங்க. அப்போது ரெபேக்கா வந்துட்டு, இளவரசி தலை வலிக்குதா? ஆமாம் லேசா. இருங்க இளவரசி, நான் மருத்துவர்களை வர சொல்கிறேன். காவலாளிகளே சொல்லுங்கள் ரெபேக்கா, மருத்துவரை வர சொல்லுங்கள். இளவரசி முடிச்சாச்சு. சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே நீங்கள் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் அப்படியே திரும்பி ரெபேக்காவை பார்த்து,
சொல்லுங்கள் இளவரசி. என் ஃபோனுங்க. என்ன இளவரசி? அது இந்த அது ஐயோ, நான் எப்படி புரிய வைக்கிறது? இல்லை, என் ஃபோன் இளவரசி. அது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியலை. சரி விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்போ அவங்க ஒருத்தர் வராரு. ஹலோ நைனா. நான் பெற்ற தருதலையே, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணாமல் அடி வாங்காமல் அமைதியாக ஒரு பொண்ணை அடக்கமாக இருக்கியாடி? அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ ரெபேக்கா, இளவரசி நீங்கள் அரசரோட பேசிகிட்டு இருங்க, நாங்கள்லாம் வெளியே காத்திருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் எழுந்து போயிடுறாங்க. இங்கே உங்கள் அப்பா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இல்லை நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? ஒரு இடமா இருக்கணும். ஒரு நாட்டோட இளவரசி இங்கேயும் அங்கேயும் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? யாரையும் மதிக்கிறது இல்லை. இப்போ பாரு, தலையில் வந்து அடியை வாங்கிட்டு உட்காந்துருக்க. யோ இதே அப்பா. அப்படி சொல்லி பழகு. எனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? அது உங்ககிட்ட நான் கேட்கலான்னு வந்தால் நீ என்கிட்ட கேட்குற. சப்பா. ஆமாம், நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக காஸ்டியூம் போட்டிருக்கீங்க? அடியே, இப்படிலாம் வேற்றுக்கிரக மொழியெல்லாம் பேசாத, அப்புறம் உன்னை எல்லாரும் பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. நீ இந்த நாட்டோட இளவரசி, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. இங்கேயும் திட்டி கிழிக்கிறாரு, அங்கேயும் திட்டி கிழிக்கிறாரு, இங்கேயும் திட்டி கிழிக்கிறாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் வயசில் வச்சுட்டு சரி அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. இங்கே உங்கள் அப்பாவும், காவலாளிகளை அரசி இவளை இந்த அறையிலேயே வைங்க. இவ இதுக்கப்புறம் எங்கேயும் நம்ம கண் பார்வையை மீறி போகக்கூடாது. யோ நைனா. யூரா. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துடுறீங்க. இங்கே உங்கள் அப்பா போயிட்டாரு. ரெபேக்கா வந்துட்டு, இளவரசி மாற்றிக்கொள்ள ஆடை வேண்டுமா? எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் இவங்க வேறு இப்படி ஃபுல்லாக தமிழில் பேசுகிறாங்க, பாதி வார்த்தை புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க மனசுக்குள்ளே. அப்போ ரெபேக்கா வந்துட்டு மறுபடியும் கேட்குறாங்க, இளவரசி நீங்கள் இதே ஆடையோடு இருக்க முடியாது, வேறு ஆடை எடுத்துகிட்டு வரவா? எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி கண்ணாடி எங்கே இருக்குது? கண்ணாடியா? அப்படி எனிலா கண்ணாடி கூட இல்லையா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இளவரசி அது இந்த மூஞ்சி பார்ப்பாங்கல்ல. ஓ பளிங்கு கேட்குறீங்களா? வாங்க இளவரசி அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்லடா நம்ம இதில், அதே மாதிரி அங்கே வந்துட்டு உட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ட்ராயர்லாம் இல்லை, ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி மரப்பலகை மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு பளிங்கு வச்சுருக்காங்க நல்லா பெருசாக. அதில் உங்கள் மூஞ்சி கிளியராக தெரியுது. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் நிறுத்துறா. இளவரசி இந்தாங்க. கண்ணாடி என்ன இந்த ஷேப்பில் இருக்குது? இளவரசி ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? பளிங்கு இளவரசி. ஓ அந்த இளவரசி மட்டும் கொஞ்சம் சொல்லாமல் இருக்கீங்களா? இளவரசி அது மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்களெல்லாம் அவ்வளோதான். இல்லை, நீங்கள் அப்பா முன்னாடி இளவரசின்னு கூப்பிடுங்க, தனியாக இருக்கும்போது இளவரசின்னு கூப்பிடாதீங்க. அது உங்களுக்கு பொறுமையாக அப்படி கற்றுக்கோங்க. சரிங்க இளவரசி அப்படி சொல்லிட்டு ரெபேக்காவும் உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிடுறா. இங்கே வந்துட்டு நீங்கள் எம்மோடியோ நானா இது இப்படி அழகாக இருக்கேன். ஆமாம் என் பேர் என்ன? யூரா. அந்த பிள்ளையோட உடம்புல தான் இப்போ நான் இருக்கேன் போல். இப்போ என் உடம்புல அந்த பிள்ளை இருக்குமோ? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சோதனை. நான் செத்து மேலே போயிடுவேன்னு பார்த்தா இப்படி வந்திருக்கேன். சரி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கே வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்லை. ஃபோன் இல்லை, நெட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா வேறு மண்டைக்கு மேலே கொண்டையெல்லாம் வச்சு வித்தியாசமாக இருக்காரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் தனியாக நின்று புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ ரெபேக்கா வந்துட்டு உங்கள் ரூம் டோர் அப்படின்னு நாக் பண்ணிட்டு, இளவரசி உள்ளே வரலாமா? வா ரெபேக்கா. என்ன இளவரசி நீங்கள் போட்டுக்கிறதுக்கு ஆடை அங்கே வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நான் குளிக்கணும். ஓ குளியலறையா? வாங்க இளவரசி நான் காட்டுறேன். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி போகிறீங்க. அது அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகுது. அரண்மனைக்கு வந்துட்டு பேக் சைடு, அதாவது பின்புறம் சொல்லுவாங்களே, ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் எப்போ ஒரு பாத்ரூமுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா? என்ன இளவரசி? இல்லை குளியலறை. அதுக்கு இவ்வளோ தூரமா? இல்லை இளவரசி
நீங்கள் வந்துட்டு இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே குளிக்கிறதுனால உங்களுடைய குளியலறை மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கும் இளவரசி. ஓ, சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிகிட்டே போகிறீங்க. ஸோ அந்த பிள்ளையும் உங்களை கூட்டிகிட்டு போய் வாஷ்ரூமில் விட்டுடுறா. நீங்களும் பார்க்குறீங்க, வா இவ்வளோ பெரிய பாத் டப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ்லாம் வச்சுருப்பாங்கல்லடா பெரிய ஹாட் டப், உள்ளே வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் சூடான தண்ணியில் மிதமாக அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்க. ரெபேக்கா வந்துட்டு அந்த திரை, அதாவது அந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இந்த சைடு நிற்கிறா. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன். உங்கள் அட்மினுக்கே அவ்வளோக்கா தமிழ் தெரியாது. இது ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துகிட்டு போகிறதுனால தமிழில் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்துட்டு ரெபேக்காவை பார்த்து இளவரசி, அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க இளவரசி. இது என்ன வருஷம்? ஓ, ஆண்டை கேட்குறீங்களா? இது 215. 215? என்னாச்சு இளவரசி? அதாவது நான் 2025 215க்கு வந்திருக்கேன். அட ஆண்டவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கில் உறைஞ்சி போயிட்டீங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வெறும் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் ட்ராவல் பண்ணி பேக் வரலை. நீங்கள் 1800 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஷாக். அதாவது நான் இப்போது 215 இருக்கேன். விளங்குன மாதிரி தான் என்ன நடக்க போகுதோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பீதியிலேயே குளிச்சுட்டு வெளியே வரீங்க. ரெபேக்காவும் உங்களை மறுபடியும் உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட நீங்களும் ரெடி ஆகிட்டு, ரெபேக்கா போகலாமா? எங்கே இளவரசி? இல்லை, உள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. வெளியே போயிட்டு இந்த அதான் பூக்கள்லாம் வச்சுருப்பாங்களே. ஓ, தோட்டமா இளவரசி? அங்கே கொஞ்சம் நேரம் காலார அப்படியே ஒரு சின்ன நடை மாதிரி. போகலாம் இளவரசி வாங்க அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அப்போது வந்துட்டு 2 காவலாளிகள் வந்து, வணங்குகிறேன் இளவரசி. சொல்லுங்கள். உங்களை அரசர் வந்து சபைக்கு வர சொன்னார். சபைக்கு வர சொன்னாரா? எதுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல இளவரசி. உங்களை உடனே அரசர் சபைக்கு வர சொன்னார். ஓகே, என்ன இளவரசி? சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படியாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்மளை மென்டல்னே முடிவு பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ரெபேக்கா, இளவரசி போகலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அந்த பிள்ளையும் உங்களை சபைக்கு கூட்டிகிட்டு போகிறா. நீங்களும் நடந்தே வெயிட் லாஸ் ஆகிடுவோம் போலையே, என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே வரீங்க. ரெபேக்கா உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி போவா. ஸோ அவளுக்கு இதெல்லாம் கேட்கல. நீங்களும் போயிட்டு, சபை எது இளவரசி? நாங்கள் சபைக்குள்ளே அனுமதி கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு நேராக போயிட்டு 2 அறை தள்ளி வலதுபுறம் கிளம்புனீங்கன்னா சபை இருக்குது. ஓ சரி, நீங்கள் இங்கேயே இருப்பீங்களா? நான் இங்கேயே உங்களுக்காக காத்திருக்கிறேன் இளவரசி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் அந்த சபைன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த ரூம் வந்துட்டு திறக்கிறீங்க. பார்த்தா பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு படிக்கட்டு மேலே உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு கிங்கு, கீழே வந்துட்டு மினிஸ்டர்ஸ் மற்றவங்களாம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு, நைனா வணக்கம். சப்பா, இந்த மூதேவி என்ன சொன்னாலும் திருந்தாது போல ஏன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா யோசிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சுற்றி உள்ள அமைச்சர்கள்லாம், இளவரசிக்கு தலையில் அடிபட்டதுலேருந்து ஒரு மார்க்கமாக நடந்துக்கிறாங்களாம், ஏதோ வினோதமாக வேறு மொழியெல்லாம் பேசுகிறாங்களாம் அப்படி சொல்லிட்டு காசிப்ஸ் பேசுகிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்குது. ஐயோ விட்டா ஏலியன்னு சொல்லி பட்டைக்கிட்டு துரத்திடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பான்னு கூப்பிட்டு பழகு ஐயோரா. சரிங்கப்பா அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிவிட்டு அவருக்கு பவ் பண்ணுறீங்க. அவரும் வந்துட்டு தலையாட்டிட்டு, இங்கே வந்து அமரு அப்படின்னோடனே, அமரணுமா? அமரணுன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே எல்லோரும் உங்களை வினோதமாக பார்க்குறாரு. உங்கள் அப்பா உங்களை முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. நீங்கள் சித்தார்த்த நடிச்ச படத்தை தானே சொல்கிறீங்க? ஐயோ இளவரசி என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு அமைச்சர் கேட்க, நீங்கள் அமரன்னா அமரன்
அமரன்னா சித்தார்த் நடித்த படம் இல்லையா? அது அருவமோ? அமரன்னா சிவகார்த்திகேயன் நடித்த படம். ஐயோ இளவரசி, அதெல்லாம் இல்லை இளவரசி. நீங்கள் அங்கே அமரணும். அமரணுமா? ஐயோ எனக்கு ஒன்றும் விலகலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு போச்சு இன்னைக்கு சோலி முடிச்சு என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்கள் அப்பா அந்த பக்கத்தில் இருக்கிற சேரை வந்துட்டு லேசாக தட்டி அமரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் புரியுது அமருனா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் போயிட்டு உட்காந்துட்டு ஐயோ தமிழ் இன்னும் கற்றுக்கணுமோ, ஐயோ முடியலை, சிகமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு சபையில் வந்துட்டு அமைச்சர்கள்லாம் அவங்களுடைய வேண்டுகோள், அவங்கள்ட்ட வந்துட்டு இருக்கிற அந்த குறைகள், நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் குறைகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்யணும்லாம் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இந்த பாடசாலைகள்லாம் வந்துட்டு பசங்க அவ்வளோக்கா வர்றதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் எப்படி வருவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே உங்கள் அப்பா அதாவது ராஜா வந்துட்டு உங்களை முறைக்கிறாரு. அப்போ நீங்கள் அது எதுவுமே கண்டுக்காம இப்போது பாடசாலைகள்லாம் ஸ்மார்ட் டிவி, ஓ அதெல்லாம் கிடையாதோ, சரி இப்போது ஆசிரியர்கள் வந்து புரியும்படி எளிமையாக சொல்லி கொடுத்தா மாணவர்கள் வரப்போகிறாங்க. இளவரசி அதெல்லாம் புரிகிறபடி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக வேறு ஏதாவது பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, இந்த நல்லா படிக்கிற மாணவனுக்கு பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல யோசனையாக படுது. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு சொல்கிறாரு அமைச்சர்கிட்ட, அதாவது கல்வி அமைச்சர்கிட்ட. அவர்கிட்ட சொல்கிறாரு உங்கள் அப்பா, அமைச்சரே, அரசே, நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் நல்லா படிக்கிற மாணவங்களுக்கு நம்ம நாட்டில் அரசவையில் ஒரு நல்ல பொறுப்புள்ள வேலை கிடைக்கும்னு சொல்லுங்கள், படித்து வெளியே வர பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன வகுப்புகளில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்துட்டு நல்லா படித்தா அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சன்மானம் வழங்கப்படும்னு சொல்லுங்கள். சரிங்க அரசே அப்படி சொல்லிட்டு அமைச்சரும் சொல்லிடுறாரு. இங்கே நீங்கள் வந்துட்டு என் ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு எல்லாருடைய குறைகள் நிறைகள் எல்லாருமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்படா முடிப்பீங்க, தூக்கம் கண்ணை கட்டுது அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கேட்டு அதுக்கு என்ன வந்துட்டு முடிவெடுக்கணுன்ற மாதிரி முடிவெடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய அந்த சபையில் வந்துட்டு மேலே வந்துட்டு தொங்குற அந்த லைட்ஸு, அப்புறம் சைடில் இருக்கிற பில்லர்ஸில் இந்த இது பண்ணுவாங்கள்லடா சிற்பம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸ்கல்ப்சர்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பா. இப்போலாம் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருந்திருக்கு. 2025 அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி இருந்திருக்கும்? ஃபுல்லாகவுமே தீப்பெட்டி மாதிரி பில்டிங்ஸ், மேட்ச் பாக்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக பெரிய பில்டிங்ஸும் இருக்குது. ஆனால் இவ்வளோ அழகு இருக்குமான்னு தெரியாது. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, இங்கே உள்ள மொத்த இடமுமே நல்லா இருக்குது. அந்த வாஷ்ரூமாக இருக்கட்டும், அது ஒரு நேச்சரோடு சேர்ந்த மாதிரி ஒரு குட் ஃபீல். அப்புறம் அந்த நான் இருக்கிற ரூமாக இருக்கட்டும், அதில் கண்ணாடின்னு பளிங்க வச்சுருக்காங்க. அது கண்ணாடியை விட கிளியராக தெரியுது. இவங்க எளிமையாக இருந்தாலும் அழகாக இருக்குது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆக்சுவலி அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன டாபிக் ஓடிட்டு இருக்குது, எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒன்றுமே உங்கள் காதில் விழலை. நீங்கள் ஜஸ்ட் இந்த இப்போ நீங்கள் இருக்கிற அந்த பேலஸ், அதாவது அரண்மனை, அந்த நாடு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ரசித்து பிரமிச்சு அதை பற்றி அப்படியே சிந்தனை பண்ணிகிட்ருக்கீங்க, திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்பா கிட்டே கேட்டு எப்படியாவது இந்த அரண்மனையை விட்டு வெளியே போய் பார்த்துடணும். அரண்மனையை இவ்வளோ அழகாக இருக்குன்னா நாடு எவ்வளோ அழகாக இருக்கும் நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், இங்கே நான் இங்கிலீஷ் யூஸ் பண்ண முடியாது. மெயினாக என் ஃபோனை காணோம், அது எங்கே போச்சுன்னே தெரியல. நான் பர்ஸில் தான் வச்சேன், பர்ஸும் காணோம். நான் இங்கே வந்துட்டேன் இந்த பொண்ணோட உடம்புக்கு, அந்த பொண்ணு அங்கே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா, யூரா அப்பா, இதில் உன்னோட கருத்து என்ன? என்னோட கருத்தா? நான் எங்கே கவனிச்சேன்? ஐயோ
அது அப்பா எனக்கு தெரிஞ்சு அமைச்சர் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா நாட்டு மக்களுக்கும் அதுதானே நல்லது. ஏன் பொண்ணு இவ்வளோ தெளிவாக முடிவெடுக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. என்னோட பொண்ணு நினச்சி எனக்கு கர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நன்றிப்பா அப்படி சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அமைச்சரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இங்கே என்ன டாபிக் ஓடிச்சுன்னே எனக்கு தெரியாது, நானே ஏதோ ஒன்று சொன்னேன், அதுவும் கரெக்டாக இருக்குது, சரிப்பா எல்லாம் என் ராசி என் நேரம் நல்லா இருக்குது போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி அங்கே என்ன டாபிக் பேசியிருப்பாங்கன்னா, இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கான உணவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு விலை அதிகமாக இருக்குது. ஏன்னா விவசாயிகள் விதைக்கிறது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு விதை அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு சரியான இது இல்லாமல் அந்த மாதிரி தட்டுப்பாடெலாம் ஏற்படும்போது விலைவாசி அதிகமாக போயிடுது அப்படின்ற மாதிரிலாம் மனு கொடுத்துருப்பாங்க. அதனால் அரசவையிலேருந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துட்டு இந்த அரிசி மற்ற உணவு பதார்த்தங்களுடைய அந்த ரேட்டை வந்துட்டு கம்மி பண்ணலான்ற மாதிரி தான் வந்துட்டு அமைச்சர் சொல்லியிருப்பார். அதுதான் வந்துட்டு மன்னரும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு மணியாக ஆட்டி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதுவும் கரெக்டாக அமைஞ்சிருக்கும். இதுதான் வந்துட்டு இங்கே நடந்துச்சு. நீங்கள் வந்துட்டு யோபா இத்தனை பேரும் அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லி முடிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி முடிச்சு நடுவில் என்ன உட்கார வச்சு சோதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அழுவுற ஸ்டேஜுக்கு போயிட்டு மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சபா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அப்போது திடீர்னு உங்கள் ஹார்ட்டெல்லாம் வந்துட்டு படப்படன்னு அடிக்குது. நீங்கள் என்னாச்சு, பூகம்பம் எதுவும் வருதோ? பூகம்பம் வந்தால் பாடி தானே ஷேக் ஆகணும், ஏன் ஹார்ட்டு மட்டும் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ட்டில் கை வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நடக்குது, எனக்கு ஏன் ஹார்ட் எதுக்கு இப்படி படப்படன்னு துடிக்குது, ஐயோ என்ன இங்கேருந்து மேலே போய் சேர போகிறோமோ, சாவ போகிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐயோ செத்துடக்கூடாது, போச்சு கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் ஹார்ட் கிட்ட அப்படியே கை வச்சுட்டே வந்துட்டு நிமிர்ந்து அப்படியே லேசாக கண்ணை நிமிர்த்தி பார்க்குறீங்க. ஓகேடா மீஸ், இதோட வந்துட்டு இங்கே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேடா. அண்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்காத பட்சத்துலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்ருங்க. எனக்கு தெரியலை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஃபஸ்ட் எபிசோட் அதுவும் ஃபுல்லாக தமிழ் அப்படின்றதுனால டியூரேஷன் கம்மியாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து டியூரேஷன் அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன்டா. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு 20 above தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுதான் கம்மியாக இருக்கும் ஐ திங்க். அண்டு அதான்டா, எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு சப்போர்ட் கொடுக்குற என்னுடைய டேனலைன்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ். எனக்கு இதே சப்போர்ட் 11K எப்போவுமே கொடுங்க. அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்டா, ஐடால் காதலில் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஒன் ஷாட்டுக்கு கிடைச்ச ஒரு ரீச் வேறு எந்த ஒரு இதுக்குமே எனக்கு கிடைக்கல. பிகாஸ் ஸ்டில் அது வந்துட்டு வியூஸ் ஏறிட்டுருக்கு. 2.1K ரீசெண்டாக நான் பார்க்கும்போது. அண்ட் அதில் நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க ஸ்பெஷல் பார்ட்டுக்கு. கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் பார்ட் போடுறேன்டா. நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, ஒரு 3 பேரும் நம்ம சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஒன் ஷாட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு, ஒரு ஆத்தருக்கு ஒரு எஃப்எஃப் ரைட்டர் ஒரு எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு கிடைச்ச ஒரு ப்ரைஸ்னால் உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ நான் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன், பட் அந்த கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ எப்போது சொல்கிறது தான்டா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காத பட்சத்தில் தயவு செஞ்சு படிச்சிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே டேனலைன்ஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். 12th ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ நல்ல காலேஜை செலக்ட் பண்ணி நல்லா ஃப்யூச்சரில் செட்டில் ஆகுங்கடா. ஓகேடா டேனலைன்ஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பை. யுவர் அட்மின் ஆல்வேஸ் லவ்ஸ் யூ. சராங்கே, லவ் யூ ஆல்.